15 வருஷமா நாங்கள் என்னென்ன பண்ணணுமோ அத்தனை பெட்டிஷனுமே நாங்கள் கொடுத்துட்டோம். இனி கொடுக்குறக்கு பெட்டிஷனும் இல்லை, ஒன்றும் இல்லை கையில். சரிங்களா, எங்கள் தெரு வந்து தனியாக ஒரு தீவு மாதிரி இருக்குது. இங்கே குழந்தை குட்டிகளை வச்சுட்டு ஒரு 30-40 குழந்தை குட்டியை நாங்கள் 25 குடும்பத்தை இங்கே வச்சுக்கிட்டு எவ்வளோ நாள் சீரியல் இருக்குது. இன்றைக்கி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் 2000-3000 செலவாகுது. யார் இதை கொடுப்பாங்க? இந்த 15 வருஷமாக இதே மாதிரி தான் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். கலெக்டர்கிட்ட மனுவும் கொடுத்தாச்சு. கலெக்டர் ஆஃபீஸில் போய் நாங்கள் கேட்டோம்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபண்டு வந்து ஒதுக்கியாச்சு உங்களுக்கு அப்படின்னு. இப்போ இங்கே லோக்கலில் போய் கேட்டோம்னு சொன்னால் ஒன்றியத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ ஆனால் ஃபண்டு இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த பணம் எங்கே போச்சு? 2 பேர் இவங்க வந்து இல்லைங்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஃபண்டு வந்து ஒதுக்கியாச்சுங்கிறாங்க. அப்போ இதில் எது உண்மை நம்மளுக்கு தெரியணும்ல, எங்களுக்கு தெரியணும்லங்க. வந்து மெயினாக ஏடி சார் தான் வந்து ரோடு வெரிஃபிகேஷனுக்கு வரணுங்க. அவர் இது வரைக்கும் வரல. இப்போ வந்து பார்த்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு எடுக்கலைன்னா ஊர் பொதுமக்கள் சார்பாக எல்லாம் நாங்கள் ரோட்டில் போய் மெயின் ரோட்டில் போய் முற்றுகை பண்ணுவோம், மறியல் பண்ணுவோம். காரமடை ஊராட்சி ஒன்றியம், மேட்டுப்பாளையம், சிக்கதாசம்பாளையம் கிராமம், ராஜீவ்காந்தி நகர் 5வது வார்டு ஊர் மக்கள் சார்பாக சீனிவாசன் பேசுகிறேன். இந்த வீதியில் ரோடு வசதி இல்லை, டிச்சு வசதி இல்லை, முன்னாடி காவா வசதி இல்லை, லைட்டு வசதி இல்லை, குப்பை எடுக்கிறதுக்கு ஆள் வர்றதில்லை. இத்தனை பிரச்சனை இருக்குது. தண்ணி 15 நாளைக்கு ஒருக்கா வருது, அது மாத கணக்குலேயும் ஆகுது. தண்ணியும் வர்றதில்லை, தண்ணி பிரச்சனை. இந்த ஊர் வந்து சிட்டிசனில் வர்ற மாதிரி எங்களை அத்திப்பட்டி கிராமத்தில் வர்ற மாதிரி ஒதுக்கி வச்சுருக்காங்க. எனக்கு இப்போ சரியான காய்ச்சல். இப்போ தான் குளுக்கோஸ் இறக்கிட்டு வந்து பேட்டி கொடுக்குறேன். பிடபிள்யூ ஆஃபீஸரில் சொல்லியாச்சு, காரமடை ஊராட்சி ஒன்றியம் தலைவர்கிட்ட சொல்லியாச்சு, ஏடிகிட்டையும் சொல்லியாச்சு, கலெக்டர் ஆஃபீஸ்லையும் சொல்லியாச்சு, சிஎம் செல்லுக்கு ஏகப்பட்ட பெட்டிஷன் கொடுத்தாச்சு. லோக்கலில் மேட்டுப்பாளையத்தில் எப்போ நம்மளுடன் முதல்வர் திட்டத்தில் சொன்னாலும் அங்கே எல்லா பெட்டிஷனும் கொடுத்துருக்குறோம். ஏன் எங்களை நீங்கள் இப்படி வஞ்சிக்கிறீங்க? நாங்கள் இங்கே குடியிருக்கணுமா என்ன? இந்த தெருவில் நீங்கள் மேலேருந்து பாருங்க, எல்லா ரோடும் போட்டிருக்குது. இந்த ரோடு ட்ரைனேஜு, பாலம், இதெல்லாம் இங்கே ஒரு வசதியுமே ஒரு நாள் 25 வருஷமா ஊராட்சியெல்லாம் நம்ம தலைவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் பிடபிள்யூ அங்கே நிறையா பண்ணியிருக்கிறோம். இப்போ @% எல்லாத்துக்கிட்டையும் பண்ணியிருக்கு. எல்லாத்துக்கும் தெரியுங்க. யார் உங்கள் வார்டு கவுன்சிலர்? அந்த மகேந்திர குமார்னு சொல்லிட்டு அவர் தான் வார்டு கவுன்சிலர். அவர்கிட்ட எத்தனை தடவை முறையிட்டுருக்கீங்க? அவர் பொழுதுனைக்கு இதில் தானே வர்றாருங்க. அவர்கிட்ட நான் முறையிடாட்டி என்னங்க, அவருக்கு பொழப்பே வந்து இதில் நடந்து போயிட்டு வர்றது தான். நாம் படுற கஷ்டமெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். கேட்டால் ஃபண்டு இல்லை, அது இல்லைன்னு சொல்கிறாரு.